கடந்த சில நாட்களாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுடைய பேசிக்ஸை பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேரை வாங்கணும் விற்கணும்னா நம்மளுக்கு எந்தெந்த அக்கௌண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, 3 விதமான அக்கௌண்ட் தேவை. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், மூணாவதாக தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்னா என்ன? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பேங்க் அக்கௌண்ட்ன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி. நீங்கள் நிறைய பேர் நிறைய விதமான பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பேங்க் இருக்குது. இந்த சொல்கிற இந்த நார்மலான பேங்க் அக்கௌண்ட் தான் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன பேங்க் அக்கௌண்ட். செகண்ட் வந்து என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இருக்கிற காசை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு தான் முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்தோடனே அங்கே போய் ஒரு ஷேரை நம்ம வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் ஒரு ஷேரை வாங்கிறது விற்கிறதுப்பா. இந்த டிமேட் அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஷேரை வாங்கி அன்றைக்கே விற்றுட்டா பரவாயில்லை, நம்ம இதை லாங் டைம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் வச்சுக்க முடியும். நம்ம லாங் டைம் ஹோல்ட் பண்ணால் அந்த ஷேர் எங்கே வச்சுக்க முடியும்? டிமேட் அக்கௌண்ட்டில் தான் வச்சுக்க முடியும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர்ஸ் வந்து ஒரே இடத்துலையே ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் டிமேட் அக்கௌண்ட்டும் ஒன்றாவே சேர்த்து தந்துடுறாங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி. கடந்த காலங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், டிமேட் அக்கௌண்ட்டு ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி தான் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் விற்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி, அதாவது ஒரு பத்திரம் மாதிரி இருக்கும், சொல்லப்போனால் ஒரு பாண்டு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதேமாரி வேறு வடிவங்களில் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டில் வந்து செக் லீஃபாக அனுப்பிச்சிருவாங்க. நம்ம அந்த செக்கை வச்சு ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் அதுக்கப்புறம் டிவிடெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். நம்ம அதை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸாக வந்து இந்த காலங்களில் மாறிடுச்சு. அதனால் எந்தவித பயமும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம் விற்கலாம். நீங்கள் கரெக்டான ஒரு ஸ்டாக் தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. சரி, இப்போது நம்ம ஓப்பன் பண்ணுற அந்த புரோக்கர் வந்து பார்த்திங்கன்னா திவால் ஆகிடுறாரு. சரி, நம்ம ஸ்டாக்கோட நிலமெல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதனால் எதுவும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஸ்டாக்லாம் வந்து பத்திரமா 2 இடத்துல இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம், போய் பார்த்துக்கலாம். எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல். என்எஸ்டிஎல்னா நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிடெட். அதே வந்து சிடிஎஸ்எல்னா சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் லிமிடெட். இங்கே போய் நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு புரோக்கர்கிட்ட போய் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஏற்கனவே இருக்கிற டிமேட் அக்கௌண்ட்டாக கூட கனெக்டும் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஒரு புரோக்கர்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் இது ரெண்டுத்தையுமே ஓப்பன் பண்ணி டிபிஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குது, அதை வச்சு நீங்கள் ரெக்கவர் பண்ணி புதுசாக வர ஓப்பன் பண்ணுற டிமேட் அக்கௌண்ட்லேயும் உங்கள் பழைய ஸ்டாக்ஸில் மாற்றலாம். இதுமாரிலாம் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ஸ்டாக்கை சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் யாருன்னா புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 விதமான பெஸ்ட்டு புரோக்கர் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதா, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் புரோக்கர்ஸ் இந்தியா. நன்றி, வணக்கம். இதுமாரி மென்மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து இருங்க. இதுமாரி பேசிக்ஸான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.